அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. நேத்தி வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை கிடையாதுங்க. அமாவாசைனால நிறைய சகோதரிக்கு வேலை இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தால் நேத்தி கூட்டு பிரார்த்தனை பண்ண முடியல. ஆனால் கமெண்ட்டில் நேத்தி போட்ட வீடியோவுக்கு கீழே யார் யாரெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ உங்கள் அனைவருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். அதுவும் எப்போ பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு 11லேருந்து 11 நிமிஷம் வரைக்கும் இருக்கிற அந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்காகவும், அதாவது நேற்று 2 வீடியோ நான் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த 2 வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் யார் யாரெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ அவங்க அனைவருடைய பிரார்த்தனையும் படித்து பார்த்து உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். என்னுடைய குலதெய்வத்திடமும் சாயப்பா வராகி அன்னையிடமும் இந்த பிரபஞ்சத்திடமும் அந்த 111 ஏஞ்சல் கிட்டையும் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுடைய பிரார்த்தனை மிக விரைவில் நிறைவேறும் அப்படின்னு. நீங்களும் நம்பிக்கையோடு வழிபடும்போது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதே போல் இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க, ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருக்கும் நம்ம வராகி அன்னைக்கும் உகந்த ஒரு நாள். இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் கேட்டது கிடைக்கும். ஒரு லக்ஸரி லைஃப்பை வாழக்கூடிய அருளை தரும். சுக்கிரனோட அருள் நமக்கு இருந்தால் மட்டுமே ஒரு லக்ஸரி லைஃப் நம்ம வாழ முடியும். அதாவது நம்ம ஆசைப்பட்ட அனைத்தும் நமக்கு கிடைக்கும். கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக வாழ்கிறதுக்கு சுக்கிர பகவானோடைய அருளும் மகாலட்சுமி தாயாரோடைய பரிபூரண அருளும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இந்த ஒரு வழிபாடு நீங்கள் பண்ணுவதின் மூலமாக சுக்கிர திசை உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல் சுக்கிர பகவானுடைய பார்வை நம் மீது பட்டு கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வழிபாடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை செய்வதன் மூலமாக கார், வீடு, நிலம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி அடையும். தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடை நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி அதிகரிக்கும். அதனால் அது என்ன வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்தலாம். இந்த தீபத்தில் பாருங்கள், காமாட்சி அம்மன் விளக்கில் அம்மாவோட முகம் அழகாக தெரிஞ்சிருக்கு. 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அந்த ரவுண்டு போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். அதுக்கு நடுவில் அம்மா அழகாக எட்டி பார்ப்பது போல் ஒரு காட்சியாக இருக்குது. நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். வராகி அன்னையோட முகம் அழகாக தெரியுது பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது நிச்சயம் இது போல் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. அதே போல் நம்ம சேனலில் நிறைய மிராக்கள் நம்பர் பண தேவைக்காக கொடுத்து கொண்டே தான் இருக்கிறேன். அதுபோல் ஒரு சகோதரி 897 அப்படின்ற நம்பரை எழுதினதின் பலனாக 20,000 ரூபா பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் கமெண்ட்டில் கொடுக்குறாங்க, எனக்கு நடக்கலை, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நடக்காமல் போகாதுங்கம்மா. நம்பிக்கையோட முழு மனதோடு நீங்கள் செய்கிற எந்த ஒரு பிரார்த்தனையும் வீண் போகாது. நிறைய சகோதரிகளுடைய பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு. அவங்க கமெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப் இருக்குது பாருங்கள், அதில் பாருங்கள். அதே போல் ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது நான் செய்கிறேன், எனக்கு சீக்கிரம் நடக்கலினாலும் லேட்டாக எனக்கு நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கே செஞ்சுட்டு இன்றைக்கே பலனை எதிர்பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அவங்களுடைய கர்ம வினையின் அடிப்படையில் அவங்களுடைய பிரார்த்தனை மிக விரைவில் நிறைவேறும். சில பேருக்கு லேட்டாகும், ஆனால் நிறைவேறாமல் போகாதுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோட முழு மனதோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை ஒரு நாளும் வீண் போகாது. நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஏதாவது கிரக தோஷங்கள் இருக்கும், வேறு ஏதாவது கெட்ட சக்திகள் இருக்கும். இதனால் நம்மளுடைய கஷ்டங்கள் நிறைய இருக்கும். நம்ம ஒவ்வொரு பூஜையாக ஒவ்வொரு வழிபாடை செய்ய 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 நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் நிறைய மாற்றம் இருக்கும். அதனால் எதுவுமே உங்களுக்கு பலன் அளிக்காத எந்த ஒரு பதிவும் கிடையாது. நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அனைத்தும் உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானுடைய பரிபூரண அருளும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு வழிபாடை நம்ம பண்ணணும். இன்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை 8 to 9 இரவு நேரத்தில் சுக்கிர ஓரையில் உங்களுடைய கிச்சனில் கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கம் பார்த்தது போல்
ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணுங்க. இந்த தீபம் ஏற்றுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய பலம் அதிகரிக்கும். நம்மளுடைய ஜாதகத்தில் சுக்கிரனோட பார்வை அதிகரிக்கும். அதனால் இன்று உங்களுடைய சமையல் அறையில் வடக்கு பக்கம் இல்லைன்னா கிழக்கு பக்கம் பார்த்தது போல் ஒரு இடத்த ரெடி பண்ணிக்கோங்க. அந்த இடத்த நல்லா தண்ணீரால் வாஷ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கோலம் போட்டுக்கோங்க. கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே சின்னதாக மண் தட்டு இல்லைன்னா தாம்பழத்தட்டு பித்தளையால் ஆன தட்டு சின்னதாக வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் ஜீனி இருக்குது பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்கிற சீனியை அந்த தட்டில் பரப்பிக்கிட்டு அதுக்கு மேலே சுத்தமான அகல் விளக்கில் நெய் தாங்க ஊற்றணும். நெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரர் பகவான் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தோட முகம் பார்த்தீங்கன்னா வடக்கு இல்லைன்னா கிழக்கு பக்கம் பார்த்தது போல் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. சுக்கிர பகவானுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அறையில் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டீங்க இல்லையா, அப்படியே உங்கள் பூஜை ரூமுக்கு வாங்க. பூஜை ரூமுக்கு முன்னாடி அதே 8 to 9 இரவு நேரத்தில் ஒரு தீபத்தை ஏற்றணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றணும். அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். இந்த நம்பர் என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்பதை அந்த தெய்வத்திடம் நேரடியாக கொன்று சேர்க்கும். அந்த அளவுக்கு அற்புதமான நம்பர். நீங்கள் என்ன கேட்டாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரே ஒரு பிரார்த்தனையை முதல்ல வைக்கும்போது இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் இல்லைன்னா சின்னதாக தாம்பழத்தட்டில் மஞ்சள் தூள் இருக்குது பாருங்கள், அதை பரப்பிட்டு அதில் இந்த நம்பரை எழுதுங்க. மாதுளம் குச்சி கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த குச்சால் எழுதும்போது நம்ம கேட்டதை அது நிறைவேற்றி தரக்கூடிய வசீகரத்தன்மை அதற்கு உண்டு. அதனால் மாதுளம் குச்சி கிடைச்சா எழுதுங்க. கிடைக்காத பட்சத்தில் உங்களுடைய மோதிர விரலாலையும் எழுதலாம். இல்லைன்னா வத்தி குச்சி இருக்குது பாருங்கள், அதான் நம்ம வத்தி ஏற்றுவோம் பாருங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற குச்சாலையும் எழுதுங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42170 அப்படின்ற நம்பரை நீங்கள் மஞ்சளில் எழுதிட்டீங்க இல்லையா, நீங்கள் வச்சுருக்கிற மஞ்சளை எழுதி அதுக்கு மேலே ஒரு தீபத்தை ஏற்றணும். அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நம்ம வராகி எண்ணெயை பார்த்தது போல் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஒரு பிரார்த்தனையை, வீடு வேணுமா, நிலம் வேணுமா, கார் வாங்கணுமா, இது போல் என்ன பிரார்த்தனை இருக்கோ இதை தீபத்தை பார்த்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய பரிபூரண அருளும் மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணுவோட பரிபூரண அருளும் கிடைக்குங்க. இதை எத்தனை நாளைக்கு வேணாலும் நீங்கள் ஏற்றலாம். அந்த நம்பர் அலையாமல் பார்த்துக்கோங்க. ஒரு வாரம் கழித்து அடுத்த வர வெள்ளிக்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மஞ்சளை நீங்கள் ஏதாவது பூச்செடியில் இல்லை மரத்து கீழே போட்டு திருப்பி அந்த மஞ்சளில் இந்த நம்பரை எழுதி திருப்பி தீபத்தை ஏற்றி வைக்க. அதே போல் கிச்சனில் நீங்கள் வச்சிருக்கிற சீனி இருக்குது பாருங்கள், அந்த தீபம் குளிர்ந்ததுக்கப்புறம் அந்த சீனியை கிழக்கு பக்கம் இருக்கிற இடத்துல எங்கேயாவது தூவி விட்டுடுங்க. இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி.